Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து ஆட்டம்ஸ் மாடல் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். The first atom model is Thomson's atom model. தாம்சனோட ஆட்டம் மாடல் ஆக்சுவலா ஒரு தியரட்டிக்கல் பேஸ்டு ஆட்டம் மாடல். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரெக்கார்டே பண்ணாம கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ அங்கங்க ரெட் கலர் லைன் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தாம்சனோட ஆட்டம் மாடலை ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்லுவோம். ஸோ அக்கார்டிங் டு தாம்சன் an atom has a spherical shape. ஒரு ஆட்டம்ன்றதுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும். அதோட ரேடியஸ் 10⁻⁻10 மீட்டரா இருக்கலாம். ஸோ 10⁻⁻10 மீட்டர் உள்ள ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் அன் ஆட்டம்க்கு உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஆட்டம்குள்ள எம்பட் ஆகி இருக்கும்னு சொல்றாரு. அதே சமயம் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால the atom is electrically neutral, அதையும் சேர்த்து சொல்றாரு. இதுதான் தாம்சனோட ஆட்டம் மாடல். ஸோ an atom has a spherical shape of radius 10⁻⁻10 மீட்டர் அண்ட் இதோட பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கு? அந்த ஆட்டம்குள்ள யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கு. அதே சமயம் அதோட டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் டோட்டல் நெகட்டிவ் சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால தட் ஆட்டம் இஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆட்டம் மாடலோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா the mass of an atom is uniformly distributed over whole atom னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நம்ம இங்கேயே என்ன சொல்றோம்? the positive charge is uniformly distributed னு சொல்றோம். இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் மாஸ் இருக்கு, எலக்ட்ரானுக்கு மாஸ் கிடையாது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஸ்பெரிக்கல் ஆட்டம்குள்ள யூனிஃபார்மா பிரசன்ட் ஆகி இருந்தாங்கன்னா மாஸும் அந்த ஆட்டம்குள்ள ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும். இதுதான் the important feature of this model. ஃபெயிலியர்னு எடுத்தோம்னா இவர் எலக்ட்ரான் எப்படி அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுத்தி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத சொல்லல. அதே சமயம் இந்த தாம்சனோட ஆட்டம் மாடல் ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தாம்சனோட ஆட்டம் மாடல் ஃபெயில் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா இங்க தாம்சன் ஆட்டம் மாடல்ல பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்குன்னு சொல்லி இருப்பாரு. பட் ரூதர்ஃபோர்டு என்ன சொல்லுவாருன்னா பாசிட்டிவ் சார்ஜ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகல அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லயே தாம்சனோட ஆட்டம் மாடல் ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, த நெக்ஸ்ட் மாடல் ரூதர்ஃபோர்ட்ஸ் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸோட எக்ஸ்பிளைன் பண்ணவர் ரூதர்ஃபோர்டு. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தின் கோல்டு ஃபாயிலை எடுத்துக்கிறாரு. அந்த கோல்டு ஃபாயிலோட திக்னஸ் பார்த்தோம்னா 10⁻⁻7 மீட்டருக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா லெஸ் தென் 100 நானோமீட்டருக்கு எடுத்துக்கிறாரு. இந்த கோல்டு ஃபாயில ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆல்பா பார்ட்டிகிள் ஸ்ட்ரைக் பண்ற போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா ஆல்பா பார்ட்டிகிள் அந்த கோல்டு ஃபாயில பெனிட்ரேட் பண்ணி வெளியில போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இது நமக்கு ஆல்பா பார்ட்டிகிளை ப்ரொடியூஸ் பண்ற சோர்ஸ். ஸோ இதுல இருந்து வர்ற ஆல்பா பார்ட்டிகிள் லெட் பிளேட் வழியா நாம கோல்டு ஃபாயில ஸ்ட்ரைக் பண்ண வைக்கிறோம். இந்த கோல்டு ஃபாயில சுத்தி ஒரு சர்க்குலர் ஸ்கிரீன் இருக்கு. இந்த சர்க்குலர் ஸ்கிரீன் மேல ஜிங்க் சல்ஃபைடு வச்சு கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல்பா பார்ட்டிகிள் லெட் பிளேட் வழியா கோல்டு ஃபாயில ஸ்ட்ரைக் பண்ற போது மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகிள் இந்த கோல்டு ஃபாயில பெனிட்ரேட் பண்ணி வெளியில போயிடுது. வெளியில போற ஆல்பா பார்ட்டிகிள் இந்த ஸ்கிரீனை போய் ஸ்ட்ரைக் பண்ற போது அங்க பிரைட் ஸ்பாட் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த அப்சர்வேஷன்ல பார்த்தோம்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா வெரி ஃபியூ ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகிள் அதோட பாத்ல இருந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. பட் டிஃப்ளெக்ட் ஆகுறது ஒரு ஸ்மால் ஆங்கிள் தான் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆல்பா பார்ட்டிகிள் கோல்டு ஃபாயில ஸ்ட்ரைக் பண்றப்போ ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் என்ன ஆகுது? அதனுடைய பாத்தை ரீட்ரேஸ் பண்ணுது அல்லது ரீபவுண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கிடைக்கிற அப்சர்வேஷன். ஸோ இந்த அப்சர்வேஷனை வச்சு ஒரு ஆட்டம் எப்படி எல்லாம் இருக்கலாம்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகிள் பெனிட்ரேட்டிங் த்ரூ த கோல்டு ஃபாயில்னு சொல்லிட்டோம். அப்ப அது என்ன மீன் பண்ணுது? ஆட்டம்குள்ள மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுது. எம்டியா இருக்கிறதுனாலதான் ஆல்பா பார்ட்டிகிள்னால பெனிட்ரேட் பண்ண முடியுது. ஏன்னா ஆல்பா பார்ட்டிகிளோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். ஒருவேளை இந்த கோல்டு ஆட்டம்குள்ள தாம்சன் ஆட்டம் மாடல் போல
பாசிட்டிவ் சார்ஜ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருந்ததுன்னா இந்த ஆல்பா பார்ட்டிகிள் கண்டிப்பா போய் ஆட்டம் வழியா வெளியில போயிருக்க முடியாது, அப்படியே ரீட்ரேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும், ரீபவுண்ட் ஆகி இருக்கும். பட் இங்க ஆல்பா பார்ட்டிகிள் கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, பெனிட்ரேட் ஆகி வெளியில போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ரீஜியன்றது அந்த ஆட்டம்குள்ள ஒரு ஸ்மாலஸ்ட் வால்யூமை தான் ஆக்குபை பண்ணிருக்குன்னு தெரியுது. அப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் த ஆட்டம் எப்படி இருக்கணும், எம்டியா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, few alpha particles were reflected by small angle தான் சொல்றாங்க. அப்ப இந்த டிஃப்ளெக்ஷன் எதனால வரலாம், இந்த ஆல்பா பார்ட்டிகிள் அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கோருக்கு பக்கத்துல போயிருக்கலாம், அதனால அது என்ன ஆகி இருக்கும், டிஃப்ளெக்ட் ஆகி இருக்கும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கான்சென்ட்ரேட்டட் அட் a very small region. அப்போ ஆல்பா பார்ட்டிகிள் ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தான் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அந்த என்டையர் ஆட்டம்குள்ள ஒரு ஸ்மாலஸ்ட் ரீஜியன்ல தான் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க, வெரி ஃபியூ ஆல்பா பார்ட்டிகிள், எத்தனை பேர்ல 20,000ல ஒருத்தர் ரீபவுண்ட் ஆகுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆல்பா பார்ட்டிகிள் எக்ஸாக்டா அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கோரை ஸ்ட்ரைக் பண்ற போது ரெண்டு பேருக்கும் சிமிலர் சார்ஜ்ன்றதுனால ஆல்பா பார்ட்டிகிள் என்ன ஆகுது, ரீபவுண்ட் ஆகுது. அப்படின்னா அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கோரை என்ன பேர்ல சொல்றாங்க, நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கிடைக்கிற அப்சர்வேஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இப்போ அந்த கன்க்ளூஷனை வச்சு நாம ஒரு ஆட்டம் மாடல் ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த ஆட்டம் மாடலுக்கு என்ன பேருனா நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன அப்படின்னா, the positive charge and the most of the mass of the atom எங்க தான் present ஆகி இருக்கு, in its extremely smallest region of an atom. ஒரு ஆட்டமோட smallest regionல தான் அந்த ஆட்டமோட என்டையர் பாசிட்டிவ் சார்ஜும் கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கு. அந்த ஸ்மாலஸ்ட் ரீஜியனை என்ன பேர்ல சொல்றாரு, நியூக்ளியஸ்னு சொல்றாரு. So the positive charge and the most of the mass of the atom was densely concentrated in extremely small region that is known as nucleus. Okay, நியூக்ளியஸ் பத்தி சொல்லியாச்சு, அங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து யாரை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், எலக்ட்ரான். எலக்ட்ரானை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸை சுத்தி ஒரு சர்க்குலர் பாத்ல ஹை ஸ்பீட்ல சுத்தி வருதுன்னு சொல்றாரு. அப்போ ஹை ஸ்பீட்ல எலக்ட்ரான் they are revolving in a circular path about the nucleusனா அந்த சர்க்குலர் பாத்துக்கு அவர் என்ன பேர் கொடுக்கிறாரு, ஆர்பிட்னு கொடுக்கிறாரு. So the nucleus is surrounded by electrons that move around the nucleus. நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் இருக்கு, அந்த எலக்ட்ரான் ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது. அந்த சர்க்குலர் பாத்ஸ் ஆர் கால்ட் ஆர்பிட். ஓகே, அடுத்த பாயிண்ட். இப்போ எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். நியூக்ளியஸ்ல இருக்கிற புரோட்டானுக்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப ஆப்போசிட்லி சார்ஜ்டு மேட்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் they held together by electrostatic forces of attraction னு சொல்லலாம். இதுதான் ரூதர்ஃபோர்டோட நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகே, இந்த நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டமோட ஃபெயிலியர் என்ன, இந்த ஃபெயிலியர் பத்தி பேசணும்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தி சர்க்குலர் பாத்துல வருது. ஸோ எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல நியூக்ளியஸை சுத்தி வர்றதுனால அப்போ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத் எப்படி இருக்கும், அட் ஆல் பாயிண்ட் சேமா இருக்கும். ஸோ எலக்ட்ரான் இப்போ கண்டினியூஸா மூவ் ஆகுது, அட் த சேம் டைம் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஹை ஸ்பீட்லயும் இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வேலை செய்யணும்னா தட் ஹாஸ் டு ஸ்பெண்ட் எனர்ஜி. அப்ப எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்ல சுத்தி வர்ற போது தன்னோட எனர்ஜி அது என்ன பண்ணும், லூஸ் பண்ணும். ஒன்ஸ் அதோட என்டையர் எனர்ஜியை லூஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபைனலா எலக்ட்ரான் யார் கூட போய் மெர்ஜ் ஆயிடும், நியூக்ளியஸோட மெர்ஜ் ஆயிடும். நியூக்ளியஸோட எலக்ட்ரான் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அங்க ஆட்டம்க்கு ஸ்டெபிலிட்டின்ற ஒண்ணு இல்லாம போயிடும். ஸோ ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல் ஸ்டெபிலிட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவர் எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல சுத்தி வருதுன்னு சொன்னதுதான் அங்க ரீசன். அதே சமயம் இந்த மாடலை அவர் யார் கூட கம்பேர் பண்றாருன்னா சோலார் பிளானட்டரி மாடல் கூட கம்பேர் பண்றாரு. எப்படி ஒரு சன்னை சுத்தி மற்ற பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகுதோ அதே போல இங்க எலக்ட்ரான் நியூக்ளியஸ் சுத்தி சர்க்குலர் பாத்துல வருதுன்னு சொல்லிட்டாரு. அந்த சர்க்குலர் பாத்து தான்
இங்க நாம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான ரீசன் அந்த சர்க்குலர் பாத்ல எந்த ஆப்ஜெக்ட் சுத்தி வந்தாலும் அவங்க கண்டினியூஸா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா அந்த சர்க்குலர் பாத் உள்ள வந்து விழுந்துருவாங்க. அதை நம்ம சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதனால எலக்ட்ரான் ஃபைனலா நியூக்ளியஸோட என்ன ஆயிடும், மெர்ஜ் ஆயிடும். அப்ப அங்க ஆட்டம்க்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இதுதான் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம், இங்க எலக்ட்ரான் கண்டினியூஸா என்ன பண்ணுது, எனர்ஜியை ரேடியேட் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டா அது ரிவால்வ் ஆகுதா, ரிவால்வ் ஆகுற போது எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுதா, அந்த ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி ரேடியேஷனா வெளியில வருது. அப்போ ஒரு எலக்ட்ரான் கண்டினியூஸா நியூக்ளியஸை சுத்தி வந்ததுன்னா அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரேடியேஷன் நமக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா கொடுக்கணும். பட் எல்லா ஆட்டம்ஸுமே நமக்கு லைன் ஸ்பெக்ட்ராவை தான் கொடுப்பாங்க, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவை தரமாட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ரூதர்ஃபோர்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தீஸ் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ஓகே, இதுல இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். நியூக்ளியான்ஸ்னா என்னன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆக்சுவலா நியூக்ளியான்ஸை நாம புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ்னு சொல்லுவோம். பட் டியூரிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர்ஃபோர்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண போது நியூட்ரான் பத்தி யாருக்கும் தெரியாது. அந்த டைம்ல எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும், புரோட்டான் இருக்குன்னு தெரியும். இப்ப ரூதர்ஃபோர்ட் என்ன பண்றாருன்னா அந்த ஆட்டமோட மாஸ் நம்பரை கால்குலேட் பண்றாரு. மாஸ் நம்பர் கால்குலேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம்க்கு அப்படியே டபுள் த டைம் ஆஃப் மாஸ் நம்பர் வருது. டபுள் அல்லது மோர் தென் டபுள்னு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள புரோட்டான் மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டிகிளும் பிரசன்ட் ஆகி இருக்கணும். பட் அந்த தேர்ட் பார்ட்டிகிளுக்கு என்ன இருக்காது, சார்ஜ் இருக்காது, நியூட்ரலா இருக்கும். ஸோ அதனாலதான் ஒரு ஆட்டமோட மாஸ் நம்பர் கால்குலேட் பண்ற போது மாஸ் எனக்கு டபுளா வருதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாஸ் ஆஃப் த தேர்ட் பார்ட்டிகிள் எப்படி இருக்கலாம், புரோட்டானோட மாஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். தட்ஸ் வை அந்த ஆட்டமோட மாஸ் நம்பர் மோர் தென் டபுளா வருதுன்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஜேம்ஸ் சாட்விக் என்ன பண்ணாரு, பெரிலியம் ஆல்பா பார்ட்டிகிள் வச்சு ஸ்ட்ரைக் பண்ற போது கார்பன் நியூக்ளியையும் நியூட்ரானும் கிடைக்குதுன்னு சொல்றாரு. அந்த நியூட்ரான் தான் ஆக்சுவலா இப்ப எங்க பிரசன்ட் ஆகி இருக்கு, ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்ல பிரசன்ட் ஆகி இருக்கு. அப்ப நியூக்ளியஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரானுக்கு நோ சார்ஜ். அப்ப இவங்களோட டோட்டல் கவுண்ட நாம என்னன்னு சொல்றோம், நியூக்ளியான்ஸ்னு சொல்றோம். சோ த சம் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் டுகெதர் இஸ் known as நியூக்ளியான். அதை என்ன பேர்ல சொல்லலாம், மாஸ் நம்பர்னு சொல்லலாம். தட் மாஸ் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை A. ஓகே, த நெக்ஸ்ட், இந்த ஆல்பா பார்ட்டிகிள் கோல்டு ஃபாயில்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அப்ரோச் பண்ற போது ஆல்பா பார்ட்டிகிள்க்கும் அந்த ஆட்டமோட நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்க க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸை இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வழியா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. தட் இஸ் R equal to K of Q1 Q2 divided by half mv square. ஸோ இங்க கேன்றது கான்ஸ்டன்ட், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து the product of சார்ஜஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், பட் கைனெட்டிக் எனர்ஜிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் இது ரிலேட் பண்றது. அப்ப ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் K. So R equal to K of Q1 Q2 by half mv square. இங்க Q1 charge of alpha particle இருக்கும், Q2 charge on nucleus இருக்கும், Kன்றது constant, Mன்றது mass and Vன்றது velocity. So the distance of closest approach between alpha particle and center of nucleus. சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் ஆல்பா பார்ட்டிகிள்க்கும் இடையில இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் அப்ரோச்சை இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வழியா நாம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, இங்க வெலாசிட்டியும் மாஸும் யாருக்கு தான் இருக்கும், சோ ஆல்பா பார்ட்டிகிள் தான் மூவிங் பார்ட்டிகிள். சோ அதோட கைனெட்டிக் எனர்ஜியை தான் நீங்க எடுத்துக்கிறோம். அப்ப Vன்றது வெலாசிட்டி, Mன்றது மாஸ். த நெக்ஸ்ட் ஒன், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் ஸ்பீசிஸ். இப்ப நாம அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணலாம். அட்டாமிக் நம்பரை Z அப்படின்ற லெட்டர்ல கொடுக்கலாம். ஸோ அட்டாமிக் நம்பரை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், இல்லைன்னா ஒரு நியூட்ரல் ஆட்டமா இருந்தா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 3 விதமா ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கிவன் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் நியூக்ளியஸ் அல்லது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளியஸ்
அப்படி இல்லைனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி நியூட்ரல் ஆட்டம். இங்க ஆட்டம் நமக்கு நியூட்ரலா இருந்தா மட்டும்தான் நீங்க எலக்ட்ரான்ஸ் வழியா அட்டாமிக் நம்பரை சொல்லலாம். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளா இருந்ததுன்னா அங்க புரோட்டான் தான் சேமா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. பட் எலக்ட்ரான் என்ன ஆகும்? எலக்ட்ரானோட கவுண்ட் குறையவும் செய்யலாம், எலக்ட்ரானோட கவுண்ட் அதிகமாகவும் செய்யலாம். எப்ப எலக்ட்ரான் லூஸ் பண்ணுதோ அவங்களுக்கெல்லாம் எலக்ட்ரான் கவுண்ட் குறைஞ்சிரும், அப்ப அது பாசிட்டிவ் சார்ஜா மாறும். எப்ப எலக்ட்ரானை கெயின் பண்றாங்களோ அப்ப அதோட எலக்ட்ரான் கவுண்ட் அதிகமாயிடும், அப்ப அது நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். சோ அயானிக் ஸ்பீசிஸ்க்கு நம்ம அட்டாமிக் நம்பரை எலக்ட்ரான் வழியா சொல்லக்கூடாது, புரோட்டான் வழியா மட்டும்தான் சொல்லணும். தென் இந்த அட்டாமிக் நம்பரை எக்ஸ்ரேயோட ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேட் பண்ணலாம். ஸோ the frequency of X-ray is directly proportional to Z. ஸோ A of Z minus B ன்னு எடுத்திருக்கோம். இங்க ABன்றது ஆக்சுவலா கான்ஸ்டன்ட், Zன்றது அட்டாமிக் நம்பர், நியூ வந்து frequency of X-ray. ஆக்சுவலா இந்த எக்ஸ்பிரஷன் யாரு கன்சிடர் பண்ணதுன்னா மோஸ்ட்லே. அவர் இந்த எக்ஸ்பிரஷன் வழியா தான் ஒரு லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அதனுடைய அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. ஸோ ஒரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி இஸ் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு ஒரு மாடர்ன் பீரியாடிக் லாவை ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த லாவே இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து டெரைவ் பண்ணது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை அட்டாமிக் நம்பருக்கு அகைன்ஸ்டா நாம பிளாட் பண்ணோம்னா இந்த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா நியூ ஈக்குவல் டு ஏஇசட் மைனஸ் ஏபின்னு கிடைக்குது. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்ப இன்டர்செப்ட் நமக்கு எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஸ்லோப் என்ன? ஏன்னு இருக்கு. அப்ப இதை பிளாட் பண்ற போது we are getting this straight line. இந்த பார்ட் நமக்கு என்னவா இருக்கும்? இன்டர்செப்டா இருக்கும். So that intercept is negative intercept. Okay. The next one, already mass number நான் என்னன்னு சொன்னோம்? mass numberன்றது the sum of protons and neutrons. அப்ப புரோட்டானையும் நியூட்ரானையும் என்ன ஃபார்முலால கொடுத்தோம்? P plus N. mass number எப்படி டினோட் பண்ணியிருக்கோம்? ஏன்னு. அப்ப A equal to P plus N ன்னு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் எத்தனை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா N equal to A minus P ன்னு கொடுக்கலாம். இங்க Pன்றத ஆக்சுவலா எப்படி எடுத்திருக்கோம்? அட்டாமிக் நம்பர்னு எடுத்திருக்கோம். ஏன்னா Pன்றத நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளியஸ்னு கொடுக்குறோமா? அப்ப இங்க Pக்கு பதிலா Z ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர்னு கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ல இருந்து ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நியூட்ரானை கால்குலேட் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆட்டமோட மாஸ் நம்பர் நமக்கு ஹோல் நம்பரா இருக்கும். ஏன்னா அங்க நீங்க புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்றீங்க, கவுண்ட் தான் பண்றோம். அதே சமயம் அந்த ஆட்டமோட அட்டாமிக் வெயிட்டை, ஒரு எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டை பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஹோல் நம்பரா இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாஸ் உங்களுக்கு ஹோல் நம்பர் கிடையாது. அதனால அந்த எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டும் நமக்கு ஹோல் நம்பரா வராது. மாஸ் ஆஃப் த புரோட்டான் என்னன்னு தெரியும்? 1.673ன்னு தெரியும், இன்டு 10 பவர் மைனஸ் 24. அதே நியூட்ரானோட மாஸ் 1.675 இன்டு 10 பவர் மைனஸ் 24 கிராம்னு பார்த்தோம். அப்ப இங்க புரோட்டான் நியூட்ரான் ரெண்டு பேரோட மாஸ்மே ஹோல் நம்பரா இல்லாத போது அப்ப எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டும் ஹோல் நம்பரா இருக்காது. இது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இப்ப இந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் இதை பேஸ் பண்ணி அட்டாமிக் ஸ்பீசிஸ் எந்த மாதிரியான டைப்லாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an element. ஒரு எலமெண்ட்டை அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா திஸ் இஸ் த வே டு ரெப்ரசன்ட். ஒரு எலமெண்ட்டை எழுதின பின்னால அதோட சூப்பர் ஸ்கிரிப்ட்ல மாஸ் நம்பர் இருக்கணும், சப்ஸ்கிரிப்ட்ல அட்டாமிக் நம்பர் இருக்கணும். ஸோ மாஸ் நம்பர் ஏன்னு கொடுக்குறோம், அதோட சப்ஸ்கிரிப்ட்ல அட்டாமிக் நம்பரை இசட்னு கொடுக்குறோம். திஸ் இஸ் வாட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் an element. ஓகே, இந்த எலமெண்ட்ல கெர்னல்னா என்ன? கெர்னல் அப்படின்றது ஆக்சுவலா ஒரு ஆட்டம் ரெப்ரசென்ட் பண்ற போது நியூக்ளியஸை சுத்தி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் போகும். இந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷெல் என்னன்னு சொல்லுவோம்? வேலன்ஸ் ஷெல். அந்த வேலன்ஸ் ஷெல் ஆக்சுவலா நமக்கு அல்டிமேட் ஷெல். அந்த அல்டிமேட் ஷெல்லுக்கு ஜஸ்ட் முன்னால ஒரு ஷெல் வருமா? அந்த ஷெல் நமக்கு பெனல்டிமேட் ஷெல். ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து பெனல்டிமேட் ஷெல் வரைக்கும் உள்ளவங்களை நாம கெர்னல் அப்படின்னு சொல்லலாம், கோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோர் அல்லது கெர்னல் எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லயும் இன்வால்வ் ஆகாது.
கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறவங்க ஒன்லி வேலன்ஷியல் எலக்ட்ரான். அப்ப வேலன்ஷியல் எலக்ட்ரான் மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும். பட் கோர் ஆஃப் த எலமெண்ட் அல்லது கோர் ஆஃப் அன் ஆட்டம் நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து பெனல்டிமேட் ஷெல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் அன் ஆட்டம் என்னன்னு சொல்லலாம், கெர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு சார்ஜ்டு பார்ட்டிகிள் வரும்னு சொன்னோம். சார்ஜ்டு பார்ட்டிகிள் எதனால வரலாம், எலக்ட்ரானை லூஸ் பண்றதுனாலயோ எலக்ட்ரானை கெயின் பண்றதுனாலயோ. ஸோ சார்ஜ்டு பார்ட்டிகிள் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எதனால வரும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னால வரும். எத்தனை எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணுதோ அத்தனை, சப்போஸ் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுன்னா அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் n டைம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே போல n டைம் நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னு சொன்னா அங்க எத்தனை எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிருக்கு, கெயின் ஆஃப் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம். அப்ப சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒன்னு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னால வரலாம் அல்லது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னால வரலாம். அப்ப அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர் கெயின் இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் ஆன் த அயான் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இப்ப நான் சோடியம் பிளஸ் அயான் எடுத்திருக்கிறேன். இதனுடைய நம்பர் ஆஃப் புரோட்டான் 11. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் எத்தனை தான் இருக்கணும், 11 தான் இருக்கணும். இங்க எத்தனை சார்ஜ் இருக்கு, எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ல இருந்து ஒரு யூனிட்டை லெஸ் பண்ணுங்க. 11ல 1 போனா 10 கிடைக்கும். அப்ப 11 மைனஸ் 10 ஈக்குவல் டு எவ்வளவு, பாசிட்டிவ். ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த சோடியம்க்கு இருக்கும். அதே போல குளோரைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா குளோரின்ல நம்பர் ஆஃப் புரோட்டான் 17, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 17. பட் இங்க ஒரு எலக்ட்ரான் அது கெயின் பண்ணதால என்ன ஆகிருக்கு, ஒரு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதுவும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகியிருக்கு. அப்ப 17ஓட நீங்க என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். அப்ப 17 பிளஸ் 1 ஈக்குவல் டு 18. அப்ப புரோட்டான் 17 இருக்கு, எலக்ட்ரான் 18 இருக்கு. அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், -1 இருக்கும். அப்ப குளோரைடு அயானோட சார்ஜ் -1, சோடியம் அயானோட சார்ஜ் +1. அதே மாதிரி ஒரு சார்ஜ்டு ஸ்பீசிஸ் எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்றதுனாலயோ கெயின் பண்றதுனாலயோ ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இப்படியும் கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ் ஆன் த அயான். ஸோ இந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா இதே சோடியம் அயான் எடுத்துக்கிறேன். இதோட சார்ஜ் எவ்வளவு, எனக்கு +1. +1னா என்ன பண்ணிருக்காது, எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு. எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்குன்னா லெஸ் பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ல இருந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எத்தனை இருக்கோ அத்தனை யூனிட்டை நான் லெஸ் பண்ணேன்னா இந்த சோடியம் அயான்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல குளோரைடு அயானா இருந்ததுன்னா இங்க நான் நம்பர் ஆஃப் புரோட்டான், இதுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் 17. பட் என்ன பண்ணிருக்கு, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணுதோ அத்தனை எலக்ட்ரானை நீங்க நம்பர் ஆஃப் புரோட்டானோட ஆட் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிடைக்கும். ஸோ இது ஜஸ்ட் ரிலேஷன். ஓகே, இப்போ நாம டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்பீசிஸ் பத்தி பார்க்க போறோம். த நெக்ஸ்ட் டாபிக், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்பீசிஸ். ஆக்சுவலா இந்த அட்டாமிக் ஸ்பீசிஸை மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நம்பர் ஆஃப் நியூட்ரான் இதுல வேரியேஷன் இருந்ததுன்னு சொன்னா அதை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபை பண்றோம். ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன், ஐசோடயாஃபர் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இப்போ ஐசோடோப்னு எடுத்துட்டோமா, ஆக்சுவலா ஐசோடோப் அப்படின்ற டேர்மை கண்டுபிடிச்சவங்க, ஐசோடோப்ஸை கண்டுபிடிச்சவர் ஸ்வாடி, அதனால அவரோட பேரை கொடுத்துருக்கோம். ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லாவே தெரியும், எலமெண்ட்டுக்கு சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் இன் மாஸ் நம்பர் எதனால வருதுன்னா அங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான் நமக்கு டிஃபர் ஆகும், அதனால அவங்களுக்கு மாஸ் நம்பர் வேரி ஆகும். ஸோ இவங்களுக்கு எதெல்லாம் சிமிலாரிட்டியா இருக்கும், கண்டிப்பா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். அட்டாமிக் நம்பர் சேம்னா புரோட்டான் சேமா இருக்கும், எலக்ட்ரானும் சேமா இருக்கும். அப்ப புரோட்டான் எலக்ட்ரான் சேம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேம். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருந்ததுன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். தென் பீரியாடிக் டேபிள்ல அவங்களோட பொசிஷனும் சேமா இருக்கும். ஸோ இது இதனுடைய சிமிலாரிட்டி. டிஃபரன்சஸ் பார்த்தோம்னா மாஸ் நம்பர் வேரி ஆகும்னு சொல்லிட்டோம். மாஸ் நம்பர் வேரி ஆகுதுன்னா இங்க வேரியேஷன் யாரால மட்டும்தான் வருது, நியூட்ரானால மட்டும்தான் வருது. அப்போ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர், இவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐசோடோப்ஸ்னு சொல்றோம். அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான் வேரி ஆகுறதுனால அவங்களோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வேரி ஆகும். ஐசோடோப்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஐசோடோப்ஸ் உண்டு. ஸோ சம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம், புரோட்டியம், டியூட்டீரியம்,
ட்ரைட்டியம். ஸோ இந்த 3 பேரும் ஹைட்ரஜனோட ஐசோடோப். அதே போல ஆக்சிஜனுக்கு ஐசோடோப்ஸ் ஆக்சிஜன் 16, ஆக்சிஜன் 17, ஆக்சிஜன் 18. பட் அட்டாமிக் நம்பர் பாருங்க எல்லாருக்கும் சேம். அட்டாமிக் நம்பர் சேம்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப யார் மட்டும்தான் வேரி ஆவாங்க? நியூட்ரான் மட்டும். ஸோ 16ல 8 போனா 8 நியூட்ரான், 17ல 8 போனதுன்னா 9 நியூட்ரான், 18ல 8 போனா 10 நியூட்ரான். அப்ப இங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்ன ஆகுது? வேரி ஆகுது. ஸோ அதே போல அடுத்த எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்திருக்கோம். கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14. இவங்க எல்லாரும் ஐசோடோப்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் ஐசோபார். ஐசோபார்னா மாஸ் நம்பர் சேமா இருக்கும், நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸும் சேமா இருக்கும். நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னா யார் அவங்க? புரோட்டானும் நியூட்ரானும். இவங்கள தான் நாம நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னு சொல்றோம். அப்ப புரோட்டான் நியூட்ரான் சேமா இருக்குதுன்னா அங்க கண்டிப்பா யார் வேரி ஆவாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேரி ஆகும். அப்ப அதை நாம அட்டாமிக் நம்பர்னு சொல்லிக்கலாம். சோ இங்க சிமிலாரிட்டி ஐசோபாருக்கு சேம் மாஸ் நம்பர் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் நியூக்ளியான். அதே டிஃபரன்சஸ் போனீங்கன்னா சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். அப்போ டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர்ன்ற போது அங்க புரோட்டான் டிஃபர் ஆகும், நியூட்ரான் டிஃபர் ஆகும், எலக்ட்ரானும் டிஃபர் ஆகும். எலக்ட்ரான் டிஃபர் ஆனதுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஃபர் ஆயிடும். அதே சமயம் அவங்களோட பொசிஷன் இன் பீரியாடிக் டேபிளும் வேரி ஆயிடும். வேற வேற பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹென்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ வேரி ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம் எடுத்திருக்கோம். ஆர்கான், பொட்டாசியம், கால்சியம் எல்லாருக்கும் பாருங்க சேம் மாஸ் நம்பர். பட் அட்டாமிக் நம்பர் பாருங்க 18, 19, 20. அப்ப இதே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும். ஒரு எலமெண்ட்ல இருந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு போறப்போ நமக்கு புரோட்டான் நம்பர் வேரி ஆகும், எலக்ட்ரான் நம்பர் வேரி ஆகும், நியூட்ரானும் வேரி ஆகுது. அதே சமயம் அவங்களோட எல்லாருமே டிஃபரண்ட் எலமெண்டா? டிஃபரண்ட் எலமெண்ட் கண்டிப்பா டிஃபரண்ட் பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிள எடுத்துப்பாங்க. அதே போல அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வேரி ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோபார். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா டெல்லூரியம், xenon, பேரியம். இவங்களுக்கும் மாஸ் நம்பர் சேம் 130 but atomic number 52, 54, 56. So these are examples of isobar. The next one isotone. Isotone அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமா இருக்கும், புரோட்டானும் எலக்ட்ரானும் வேரி ஆவாங்க. அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்கள நாம ஐசோடோன்ஸ்னு சொல்றோம். அவங்க அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், புரோட்டான், எலக்ட்ரான் இது எல்லாமே வேரி ஆகும். சோ எலக்ட்ரான் வேரி ஆனதுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆகும். ஏன்னா எலக்ட்ரானை தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நாம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆகும். அண்ட் பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வேரி ஆகும். பொசிஷன் இன் த பீரியாடிக் டேபிளும் வேரி ஆகும். ஸோ இந்த ஐசோடோனுக்கு எக்ஸாம்பிள் சிலிகான், பாஸ்பரஸ், சல்ஃபர். சிலிகான் 30, பாஸ்பரஸ் 31, சல்ஃபர் 32. மாஸ் நம்பர் வேரி ஆகுது. தென் 14, 15, 16 அட்டாமிக் நம்பர் வேரி ஆகுது. பட் நீங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. 30 minus 14, 16. 31 minus 15, 16. 32 minus 16, 16. இந்த 3 எலமெண்ட்ஸ்லயுமே நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமா இருக்கிறதுனால இவங்களை யாருக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம்? ஐசோடோனுக்கு எக்ஸாம்பிளா சொல்றோம். சோ இது இல்லாம some more example we have potassium, calcium, helium, tritium and helium nuclei, carbon 13, nitrogen 14. So these are examples for isotone. The next one isodiapher. இதுக்கு கால்குலேஷன் பார்க்கணும். கால்குலேஷன் என்னன்னா this is isotopic number n minus z or a minus 2z. இந்த வேல்யூ டிஃபரண்ட் எலமெண்ட்ஸுக்கு சேமா இருக்கும். அதே சமயம் எக்ஸஸ் நியூட்ரான்ஸ் இருக்கும். எவ்வளவு நியூட்ரான் எக்ஸஸா இருக்கும்னா n நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எக்ஸஸா இருக்கும். அதாவது அட்டாமிக் நம்பரோட கம்பேர் பண்ற போது மாஸ் நம்பர் அதிகமா வேரி ஆகும். அந்த அதிகமான வேரியேஷனுக்கு காரணம் நம்பர் ஆஃப் புரோட்டானை விட நம்பர் ஆஃப் நியூட்ரான் அதிகமா பிரசன்ட் ஆகி இருக்கும். அதனாலதான் நாம எக்ஸஸ் நியூட்ரான்னு சொல்றோம். சோ இது சிமிலாரிட்டி. அப்ப டிஃபரண்ட் எலமெண்ட்டை எடுத்து ஐசோடோபிக் நம்பர் கால்குலேட் பண்ணா அது சேமா இருந்ததுன்னா அவங்கள ஐசோடயாஃபர்னு சொல்றோம். பட் இந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் எல்லாரும் வேரி ஆவாங்க. அதே சமயம் அவங்களோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃபரெண்டா இருக்கும். இது ஐசோடயாஃபருக்கு.
எக்ஸாம்பிள், ஸோ யுரேனியம் 235, தோரியம் 231 இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் எடுத்துட்டு இந்த ஐசோடோபிக் நம்பரை நாம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நான் இங்க கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? n மைனஸ் இசட். இப்போ நான் யுரேனியம் தோரியம் எடுத்திருக்கேன். யுரேனியமோட மாஸ் நம்பர் 235 மைனஸ் 92, இங்க 231 மைனஸ் 90. இதை லெஸ் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான் வரும். இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ல இருந்து யாரை லெஸ் பண்ண போறோம்? நம்ம அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ண போறோம். ஸோ 143 மைனஸ் 92. ஸோ இங்க 141 மைனஸ் 90. இவங்களுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 3ல 2 போனா 1, 14ல 9 போனா 5. இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1, 14ல 9 போனா 5. See that n minus z யுரேனியமுக்கும் தோரியமுக்கும் ஈக்குவலா இருக்கு. That is 51, 51. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ல இருந்து அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணா வர்றது n minus z. அப்படி இல்லைன்னா we can take a minus 2z. ஏங்கிறது நமக்கு மாஸ் நம்பர். இந்த கால்குலேஷனையும் எடுத்துக்கலாம். a minus 2z. a எவ்வளவு யுரேனியம்க்கு? 235 மைனஸ் அட்டாமிக் நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 2 9s are 18. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 51. சிமிலர்லி தோரியம்க்கு கால்குலேட் பண்ணுங்க. தோரியம் மாஸ் நம்பர் 231 மைனஸ் அட்டாமிக் நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 180. இவங்களுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க 51. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ல இருந்து அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணாலும் சரி, அல்லது மாஸ் நம்பர்ல இருந்து twice the time of atomic number லெஸ் பண்ணாலும் சரி, இவங்க சேமா இருந்தாங்கன்னா அந்த ஸ்பீசிஸ, அந்த எலமெண்ட்டை நாம ஐசோடயாஃபர்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள், யுரேனியம் 235, தோரியம் 231. இவங்களுக்கு அட்டாமிக் நம்பரும் வேரி ஆகும், மாஸ் நம்பரும் வேரி ஆகும். அதே போல பொட்டாசியம் அண்ட் ஃப்ளூரின். பொட்டாசியம் 39, 19, ஃப்ளூரின் 19, 9. இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 19 மைனஸ் 18 1 வரும். இங்க 39 மைனஸ் 38 1 வரும். நான் இங்க அட்டாமிக் நம்பரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட மாஸ் நம்பர்ல இருந்து டிஃபரன்ஸ் பாக்குறேன். அதே போல இங்க காப்பர் 65, 29 அண்ட் குரோமியம் 55, 24. இப்ப இதுல இருந்து நம்பர் ஆஃப் நியூட்ரானை இந்த அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரானை அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணலாம். அப்போ இவங்களோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? சிமிலரா இருக்கும். So these are examples of isodiapher. The next one, isoelectronic species. இது ரொம்ப ஈஸி. யாரு கொடுத்திருந்தாலும் சரி, அது எலமெண்டா இருந்தாலும் சரி, காம்பவுண்டா இருந்தாலும் சரி, அல்லது அயானிக் ஸ்பீசிஸா இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேருக்கும் நீங்க அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாருக்கும் ஈக்குவலா இருந்ததுன்னா அவங்களுக்கு சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். So the different species having same electronic configuration are termed as isoelectronic species. அப்ப இங்க number of electrons சேமா இருக்கும், அதனால அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் சேமா இருக்கும். பட் அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் வேரி ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சயனேட் அயான். இவங்களுக்கு நாம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், நைட்ரஜன் 2 times ஆ, so 2 7s are 14. ஆக்சிஜனுக்கு ஒரு 8. 14 plus 8 22 எலக்ட்ரான் in N2O. அதே போல கார்பன் டை ஆக்சைடு 2 8s are 16. 16 plus 6 22. So கார்பன் டை ஆக்சைடுக்கும் 22 எலக்ட்ரான். Then cyanate ion, கார்பனுக்கு 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8. 8 plus 7 15, 15 plus 6 21. இங்க ஒரு சார்ஜ் இருக்கா, அது நெகட்டிவ் சார்ஜ். அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அப்போ ஒரு யூனிட் எலக்ட்ரான். அப்போ 21 plus 1 22. ஸோ சயனேட் அயானுக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 22. அப்ப இவங்க எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். தட்ஸ் ஆல் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்பீசிஸ். Okay students, let us close our today's session and let us continue the same chapter in our following session. So the next session la nama different atomic spectra and Bohr atom model பத்தி discuss பண்ணலாம். Until then, bye bye.